ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி கேஸ் பார்க்க போகிறோம். சிறகடி காசையில் வந்துட்டு சரிப்பா சாப்பிட்டாச்சு, எல்லாத்தையும் முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் வீட்டு வேலை செய்யணும்லப்பான்னு சொல்லி கேட்க நம்ம மனோஜ் கண்ணன் நைட்டுக்கு சிக்கன் வேணும், கிரேவி வேணும், அது வேணும், இது வேணுங்கிறாரு. டேய் சமைச்சு பாடுறான், அந்த கஷ்டம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரிப்பா சாப்பிட்டா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும்ல, ஆளுக்கு ஒரு வேலையாக சொல்லுங்கன்னு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் ஒரு பக்கம் பா இதெல்லாம் வீடெல்லாம் கூட்டி பெருக்கி அள்ளிடுப்பா அப்படின்னு சொன்னால், எனக்கு பெருக்கல் கூட்டல் தான்டா தெரியும், இதெல்லாம் தெரியாதுடான்றாரு. நல்லா வருவாயா நீ அப்படின்னு சொல்லிட்டு இவர் லான்னு சொல்லிட்டு 2 விசிறுனது. அதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா, இப்படி தான்ப்பா கூட்டணும்னு சொல்லி கொடுத்தாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம முத்து ஒரு பக்கம் போய் பாத்திரத்தெல்லாம் விலைக்கு போட, அதுக்கப்புறம் நம்ம ரவி இருக்காரே கிச்சனை பூராக க்ளீன் பண்ணுறாங்க. எப்படி தான் இது மொத்த வேலையும் அண்ணி ஒத்த ஆளாக செய்கிறாங்களோ தெரியல டெய்லின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம மீனாக்கு ஃபோன் பண்ணி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாரு நம்ம முத்து. அதுக்கப்புறம் ரவி ஒரு பக்கம் தெனான்னு பார்த்துட்டு இருக்காரு. என்ன விஷயம்னு பார்க்குறீங்களா? ரோகிணி ஒரு பக்கம் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மனோஜுக்கு. உடனே இங்கே ஒருங்க பக்கம் இவங்க பொண்டாட்டியை பேச, அவங்க பொண்டாட்டியை பேச, என் பொண்டாட்டி சும்மா தான் இருப்பான்னு இவரே ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் நீ எனக்கு ஃபோன் அடிக்கலன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தவங்க பண்ணுறத பார்த்தா தான் உங்களுக்கு தோணும், அது வரைக்கும் தோணாது, மண்டையில் நான் கொட்டினா தான் உங்களுக்கு புரியும் போல அப்படிங்கிற மாதிரிச்சு. நல்ல வேலை ரவி, காப்பாற்றிட்ட ரவி, உங்கள் அம்மா பிளேடு போட்டு சாவடிக்கிறாங்க ரவின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் மேலே போயிட்டு பீர் எடுத்துகிட்டு உட்காந்துட்டாங்க. ஒரு பக்கம் குடிச்சிட்டு நம்ம மனோஜ் அடிக்கிற அலப்பறையை பார்க்கணுமே, தக்கிட்ட தந்தானா அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்பா வராருப்பா, சைலண்ட் ஆகுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வர, அதுக்கப்புறம் பொண்டாட்டி மிஸ் பண்ணுறதை பற்றி சொல்ல, என்னடா அது இவ்வளோ வாய் அடிக்கிற பொண்டாட்டி நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இவங்க 4 பேரும் படுத்துக்கிட்டு உல்லாச உலகம் எனக்கே சொந்தம் தையடா அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே.